வணக்கம். வங்கதேசம் சிறிது காலமாக இந்தியாவின் சிலிகுரி காரிடோர் குறுகலான பகுதியாக இருப்பதை சொல்லி இந்தியாவை மிரட்டும் விதத்திலான அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறது. இந்த காணொளியில் கற்பனையான ஒரு சூழ்நிலையை பற்றி நாம் பேச உள்ளோம். வங்கதேசம் இப்போது சிலிகுரி காரிடோருக்கு அருகில் விமானத்தளம் கட்டுவதற்கு சீனாவுக்கு அழைப்பு விடுக்கிறது. அதேபோல் பாகிஸ்தானின் உளவுத்துறை தலைவரை சிலிகுரி காரிடோருக்கு அருகிலுள்ள கிராமத்திற்கு கொண்டு வருகிறது. இப்படியான நடவடிக்கைகளை வங்கதேசம் வேண்டுமென்றே செய்து வருகிறது சமீப காலமாக. இதை ஒரு வகையில் பயமுறுத்தும் விதத்திலான முயற்சியாக முகமது யூனுஸ்கி செய்கிறாரோ என்று தெரியவில்லை. யூனுஸ் தானே அவரது பெயர், அதென்ன யூனுஸ்கி என்று நினைக்கக்கூடும். நமது முந்தைய காணொளியிலேயே கூறியிருந்தோம், ஜெலன்ஸ்கி உக்ரைனை அழிப்பதற்காகவே அதிபரானது போலவே வங்கதேசத்தை அழிப்பதற்காக இந்த யூனுஸ்கி ஆலோசகராக வந்துள்ளார் என்று. வங்கதேசம் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் உதவியுடன் நாளை ஒருவேளை இந்தியாவிடம் ஏதேனும் சாகசங்கள் காட்ட முயற்சிப்பதாக வைத்துக் கொள்வோம். அதாவது வங்கதேசம் சிலிகுரி காரிடோரை தடுத்து இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான தொடர்பை துண்டிக்க முயற்சிப்பதாக வைத்துக் கொள்வோம். அவர்கள் அப்படித்தானே சொல்லி வருகிறார்கள். எனவே வங்கதேசம் இந்தியாவை தாக்க முடிவு செய்வதாகவும் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆதரவையும் சீனாவும் பாகிஸ்தானும் செய்வதாகவும் வைத்துக் கொள்வோம். கற்பனையான இந்த சூழ்நிலையை இந்தியா எப்படி எதிர்கொள்ளப் போகிறது, அதன் இறுதியில் என்ன நடக்கும் என்பதை பற்றி தான் இந்த காணொளியில் பேச உள்ளோம். அதற்கு முன்பு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறோம். இந்திய ராணுவத்தின் உத்தி என்னவாக இருக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது. ஒரு சாதாரண மனிதனின் கணிப்பாகவும் பல பாதுகாப்பு நிபுணர்கள் கூறிய கருத்துக்களின் அடிப்படையிலும் தான் நாம் இந்த காணொளியில் பேசுகிறோம். இந்திய ராணுவத்தின் உத்திகள் மற்றும் தந்திரோபாயங்கள், அவர்களின் போர் திட்டமிடல் எதுவும் நம்மால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மற்றொரு நிலையில் உள்ளவையாகும். நமது ராணுவம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது, அவ்வளவு புத்திசாலித்தனமான ஒரு ராணுவம் நம்மிடம் உள்ளது. அதனால் இது வெறும் ஒரு சூழ்நிலை மட்டுமேயாகும். ஒரு பொது அறிவு கொண்டு யோசித்தாலே தோன்றக்கூடிய ஒரு சூழலாகும். மற்றபடி இதைத்தான் இந்திய ராணுவம் செய்யும் என்று சொல்லவில்லை. இந்திய ராணுவத்தின் அதிரடி அதை ராணுவம் வெளிப்படுத்தும் போது மட்டும்தான் தெரிய வரும். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சிலிகுரி காரிடோரின் பலவீனமான புள்ளி 20 முதல் 22 கிலோமீட்டர் மட்டுமே அகலம் கொண்ட ஒரு இடமாகும். இந்த பகுதியைத்தான் எப்போதும் வங்கதேஷ் இலக்காக கொண்டு பேசுகிறது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களான சிக்கிம், அருணாச்சல் பிரதேசம், மணிப்பூர், மிசோரம், மேகாலயா அங்கெல்லாம் சென்றடைவதற்காக நாம் முக்கியமாக சார்ந்திருக்கும் சிலிகுரி காரிடோர் ஆகும். அது இந்தியாவின் 7 சிஸ்டர்ஸை நம்மோடு இணைத்து வைக்கும் ஒரு தொப்புள் கொடியை போன்ற ஒரு இணைப்பாக அமைந்துள்ளது அந்த சிலிகுரி காரிடோர். அதை துண்டிப்போம் என்றுதான் சொல்கிறார்கள். பாகிஸ்தானிகளின் கால்களால் மிதிப்பட்டு இந்தியாவின் கால்களை இறுக பிடித்து கெஞ்சியதால் இந்தியாவால் தனி நாடாக பிறப்பிக்கப்பட்ட வங்கதேசத்தில் உள்ள சில முட்டாள்கள். சரிதான், ஒருவேளை அவர்கள் சீனா மற்றும் பாகிஸ்தானின் உதவியுடன் ஒரு தாக்குதலை அந்த பகுதியில் நடத்துகிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். அவர்களின் அந்த உதவி என்பது பணமும் ஆயுதமும் வழங்கிக் கொண்டுள்ள சிறிய அளவிலான உதவியாக இருக்கலாம். அல்லது கூடுதலாக வங்கதேசம் இங்கு ஒரு தாக்குதலை நடத்தும் போது இந்திய ராணுவத்தின் கவனத்தை திசை திருப்புவதற்காக நிச்சயமாக இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பிரச்சனைகளை உருவாக்கும் பாகிஸ்தான் நாடு. சண்டை நிறுத்தம் உட்பட உள்ள ஒப்பந்தங்கள் அனைத்தையும் பாகிஸ்தான் மீறக்கூடும். தீவிரவாதிகளை நுழைத்துவிட முயற்சிக்கும் வாய்ப்பும் உள்ளது. அவ்வாறு அங்கு ஒரு மோதலை உருவாக்க முயற்சிப்பார்கள் பாகிஸ்தானிகள். சீனா இந்தியாவின் சிக்கிமுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பகுதியிலோ, அருணாச்சலத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பகுதியிலோ, லடாக்கிலோ அதே போன்ற ஒரு பிரச்சனையை உருவாக்க முயற்சிக்கும். இந்த சூழ்நிலையை இந்தியா எதிர்கொள்ளுமா என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை. இந்தியா நிச்சயம் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சண்டைக்கு வந்தாலும் எதிர்கொண்டு விரட்டி அடிக்கும் திறனை கொண்டுள்ளது. அதற்கு தயாராகவே எப்போதும் உள்ளது. காரணம், இந்தியா அதை எப்போதுமே எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால்தான் நாம் எந்த நேரத்திலும் 2 நாடுகளுடனான போருக்கு தயாராகவே இருக்கிறோம். அது இன்றோ நேற்றோ தொடங்கியதல்ல. மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்தது முதலே அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இனி 3 நாடுகளுடன் போர் செய்ய வேண்டிய நிலை வந்தாலும் அதற்கும் தயாராக ஒரு முன்னேற்பாடு இப்போது செய்து வருகிறோம் நாம். காரணம், வங்கதேசத்துடனான உறவு மோசமாக இருப்பதால் இப்போது இந்தியா அதற்கும் தயாராகவே இருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் இங்கு ஒரு தாக்குதல் வரலாம் என்று இந்தியா எதிர்பார்த்து வருவதால் இந்தியாவுக்கு இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. நிச்சயமாக பாகிஸ்தானும் சீனாவும் நடத்தும் இந்திய ராணுவத்தின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியை இந்தியா மிக வலுவாக எல்லையில் எதிர்கொள்ளும். உடனடியாக ஒரு பதிலடி நிச்சயம் இந்தியாவிடமிருந்து வெளிப்படும். இந்திய ராணுவத்தின் கொல்கத்தாவை தளமாக கொண்ட கிழக்கு கட்டளையும் மவுண்டைன் வார்ஃபேரும் 17 கார்ப்ஸும் அதிவிரைவாக அந்த சூழ்நிலையில் தலையிட்டு அதிரடி நடவடிக்கைகள் ஈடுபடும் வாய்ப்புள்ளது.
இந்திய விமானப்படையின் தளங்களான பாக்டோக்ரா, ஹஷிமாரா, தேஜ்பூர் போன்றவை போருக்கு தயாராகும். அங்கிருந்துதான் நமது போர் விமானங்கள் உடனடியாக முதலில் பறந்து பாயும். இதை நமக்கு தெரிந்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு சாத்தியமாகவே கூறுகிறோமே தவிர இந்திய ராணுவத்தின் உத்தி இதுதான் என்று யாருக்கும் தெரியாது. அதே நேரத்தில் இந்திய கடற்படையின் நகர்வுகளும் நடவடிக்கைகளும் தொடங்கும். கிழக்கு கடற்படை கட்டளை விசாகப்பட்டினத்தில் இருந்து வங்காள விரிகுடாவை முழுமையாக கட்டுப்படுத்தும். வங்கதேசத்திற்கு செல்லும் அனைத்து சரக்குகளையும் அனைத்து கப்பல்களையும் அங்கு தடுத்துவிடும். அதாவது வங்காள விரிகுடாவின் முழு கட்டுப்பாட்டை நமது கிழக்கு கடற்படை கட்டளை விசாகப்பட்டினம் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு அதிகமாகும். மேற்கு கட்டளை வேறு எந்த வகையான அச்சுறுத்தல்களும் இந்தியாவை குறிவைத்து வருகின்றனவா என்பதை உறுதி செய்யும். அதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மேலும் பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகத்தை துல்லியமாக கண்காணித்து அங்கு ஒரு அச்சுறுத்தலை உருவாக்குவதன் மூலம் பாகிஸ்தானை அழுத்தத்தில் வைக்கும். இந்தியா ஒருவேளை நமது INS விக்ரமாதித்யா, INS விக்ராந்த் போன்ற விமானம் தாங்கிகளை முன்னிறுத்தவும் வாய்ப்புள்ளது. இந்தியாவின் போர் விமானங்களான மிராஜ் 2000, ரஃபேல், சுகோய் 30 MKI போன்ற விமானங்கள் பறந்துயர்ந்து எதிரிகளை பதறச் செய்யும். எதிரிகளின் பிரதேசங்கள், அவர்களின் இராணுவ தளங்கள் அனைத்தும் இந்தியாவின் தாக்குதலின் எல்லைக்குள் வரும். BSF, அஸ்ஸாம் ரைபிள்ஸ் போன்ற அனைத்து படைப்பிரிவுகளும் செயலில் இறங்குவார்கள். NSG கருடா கமாண்டோக்கள் தயாராக இருப்பார்கள். அவர்களின் பாணியில் தாக்குதல்கள் நடவடிக்கைகள் தொடங்கும். அதோடு இந்தியா சைபர் தாக்குதலையும் தொடங்க வாய்ப்புள்ளது. வங்கதேசத்தின் தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்தும் உடைக்கப்படும் வாய்ப்புள்ளது. அதோடு நமது செயற்கைக்கோள்கள் அனைத்து நகர்வுகளையும் கூர்மையாக கண்காணித்து இராணுவத்திற்கு தேவையான தகவல்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளும். இஸ்ரோவின் முழு ஆதரவு இந்தியாவிற்கு இருக்கும். காரணம், நம்மிடம் அனைத்து ஏற்பாடுகளும் இன்று உள்ளன. கார்கில் போரின் போது இருந்ததை போன்று அல்ல இன்றைய நிலை. இன்று இந்தியாவுக்கு எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற அளவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் நம்மிடம் உள்ளன. நமது சிறப்பு படைகளான பாரா SF, மார்கோஸ் போன்ற படைகள் வங்கதேசத்துக்கு எதிராக மிக உயர்ந்த நிலையில் இலக்கு வைத்து ஆழமான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள். வங்கதேசத்தை 4 பக்கங்களில் இருந்தும் இந்தியா சுற்றி வளைத்து முன்னேறும். அதே நேரத்தில் பாகிஸ்தான் எல்லையில் பிரச்சனைகளை உருவாக்கும் என்பது தெரிந்த விஷயம்தான். இந்தியா ஏற்கனவே அங்கு தயாராக நிற்பதால் பாகிஸ்தானை பலமாக எதிர்கொண்டு விரட்டி அடிக்கும். இனி சீனா எந்த வகையிலும் இந்தியாவுக்கு பிரச்சனை உருவாக்க முயற்சித்தால் ஏற்கனவே நமக்கு அங்கு பெரிய அளவிலான இராணுவ ஏற்பாடுகள் உள்ளன. நாம் ஏற்கனவே லடாக்கில் உள்ளடங்கலாக சீனாவுடன் மோதல்கள் ஏற்பட்ட சூழ்நிலையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மிகச்சிறப்பாக செய்து வைத்துள்ளோம். எந்த வகையிலான ஒரு நகர்வு சீனாவின் பக்கத்தில் இருந்து வந்தாலும் எதிர்கொள்ள இந்தியா முழுமையாக தயாராகவே உள்ளது. இந்திய தரைப்படையின் கொடூரமான தாக்குதலில் வங்கதேசம் ஒரு புறத்தில் இருந்து பற்றி எறிந்து சாம்பலாக தொடங்கும். பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகளின் தாக்குதலின் தீவிரத்தை கண்டு வங்கதேசத்திற்கு உதவி செய்ய வந்தவர்களும் உறக்க நிலைக்கு சென்று விடுவார்கள். வங்கதேச இராணுவத்திற்கு சில மணி நேரத்திற்குள் பெரும் சேதம் ஏற்படும். சில மணி நேரத்திற்குள் வங்கதேச இராணுவத்தை சில மணி நேரங்களுக்குள் சிலிகுரி கோரிடோரில் இருந்து துரத்திவிட இந்தியாவால் முடியும். ஆனால் அதை மட்டும் செய்வதால் எந்த பலனும் இல்லை, பிரச்சனை தீரப்போவதில்லை என்பது இப்போது இந்தியா நன்றாக உணர்ந்துள்ளது. இந்தியா நிச்சயமாக இடையக மண்டலங்களை உருவாக்க முயற்சிக்கும். அதாவது சிலிகுரி கோரிடோரை விரிவுபடுத்தி பவர் சோன்களை உருவாக்கும். அதே நேரம் சிட்டகாங்கை விரிவுபடுத்தியும் பவர் சோன்களை அங்கும் உருவாக்கும். அனைத்து பக்கங்களில் இருந்தும் பெரும் தாக்குதலை வங்கதேசம் எதிர்கொள்ள வேண்டி வரும். அவர்களின் துறைமுகங்கள் அனைத்தும் இந்தியாவின் வலுவான தாக்குதலுக்கு உள்ளாகும். இந்திய கடற்படை எப்படி கராச்சி துறைமுகத்தை ஒரு காலத்தில் தகர்த்து தூள் தூளாக்கியதோ அதே முறையில் வங்கதேசத்தின் சிட்டகங் உள்ளிட்ட துறைமுகங்களை தகர்த்து தூள் தூளாக்கும் வாய்ப்பு உள்ளது. அதிகபட்சம் 10 முதல் 15 அல்லது 20 நாட்களில் முடிக்கப்பட்டுவிடும் அந்த போர். அதையும் தாண்டி அதிகபட்சம் நீண்டாலும் அது 4 வாரங்களை தாண்டுவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அவ்வளவு காலம் நீள்வதற்கான வாய்ப்பு தான் குறைவு. எவ்வளவு விரைவில் போரை முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் உத்தியாக இருக்கும். மேலும் அனைத்துலக சமூகத்தின் தலையீடு நிச்சயம் அந்த போரில் இருக்கும். ஐநா நிச்சயம் ஈடுபடும். காரணம், இந்தியா ஒரு பெரிய நாடாகும். இல்லை என்றாலும் இந்தியாவிற்கு எதிராக பேசுவதில் சீனாவை விட சிறிதும் சளைத்தவர்கள் அல்ல ஐநா சபையினர். இந்தியா வங்கதேசம் இடையே ஒரு போர் நடந்தால் அது தெற்காசியா முழுவதையும் பாதிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனால் நிச்சயமாக ஐநா தலையிடும். கூடிய விரைவில் சண்டை நிறுத்தம் வேண்டுமென்று கோரப்படும். அனைத்துலக சமூகம் நிச்சயம் வங்கதேசத்திற்கு கடுமையான எதிர்ப்பையும் வங்கதேசிகளின் முட்டாள்தனமான நடவடிக்கையை கண்டிக்கவும் செய்வார்கள். அமெரிக்கா நிச்சயமாக தற்போதைய மூலோபாய உறவுகளின் அடிப்படையில் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுக்கும். அமெரிக்காவுடனான இந்தியாவின் ராஜதந்திர உறவு அவ்வளவு வலுவாக உள்ளது. இன்று அமெரிக்காவுடன் ஐரோப்பிய நாடுகளும் நிச்சயமாக இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுப்பார்கள். போரை தொடங்கியது வங்கதேசம் என்பதால் உலக நாடுகள் அனைத்தும் வங்கதேசத்தின் மீது தடைகளை விதிக்கும் வாய்ப்பும் உள்ளது.
மேலும் நமது மேற்கத்திய நட்பு நாடுகள் ஒற்று தகவல்கள் உள்ளிட்ட விஷயங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இந்தியாவுக்கு எந்த ஒரு அவசர நிலையிலும் முதலில் ஆயுதங்களை வழங்க தயாராக வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளும் ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் நமக்கு உள்ளது. அதேபோல் ஆஸ்திரேலியாவுடன் நமக்கு உள்ளது, ரஷ்யாவுடன் உள்ளது, மேலும் பல நாடுகளுடன் உள்ளது. இந்தியாவுக்கு தேவை என்று தெரிந்தால் ஆயுதங்களை முன்னுரிமை அளித்து இந்தியாவுக்கு கொடுக்க அந்த நாடுகள் தயாராக இருப்பார்கள். ஆயுதங்களை தேவைக்கு அதிகமாக நாம் கோரினாலும் அதையும் கொடுக்க அந்த நாடுகள் தயாராக இருப்பார்கள். நமக்கு ஒருவேளை அவ்வளவு தேவைப்படாமல் இருக்கலாம் என்றாலும் அந்த நாடுகள் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். நண்பன் ரஷ்யா போர் எதற்கும் தீர்வல்ல, எவ்வளவு விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறும். ஆனால் இந்தியாவை ஆதரிக்கும். காரணம், நீண்ட கால உறவுதான் இங்கு முக்கிய பங்கு வகிக்கும். அதாவது ரஷ்யா உக்ரைன் போரில் போர் எதற்கும் தீர்வல்ல என்று கூறிக்கொண்டே ரஷ்யாவை எங்கும் எப்போதும் விட்டுக் கொடுக்காத இந்தியாவை போலவே ரஷ்யாவும் நடந்து கொள்ளும். மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் UAE உள்ளிட்ட இந்தியாவுடன் நெருக்கமான உறவு வைத்திருக்கும் நாடுகள் நைஸாக இந்தியாவுடன் நிற்பார்கள். அதே நேரம் வெளியில் நடுநிலை அறிக்கைகளை வெளியிடுவார்கள். போர் எதற்கும் தீர்வல்ல, கூடிய விரைவில் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் கூறுவார்கள். துருக்கி, கத்தார் உள்ளிட்ட சில இஸ்லாமிய நாடுகள் நடுநிலையான அறிக்கைகளை வெளியிட்டாலும் ஒருவேளை ரகசியமாக வங்கதேசத்திற்கு உதவக்கூடும். ஈரான் நேரடியாக ஒருபோதும் வங்கதேசத்திற்கு உதவப் போவதில்லை. காரணம், இந்தியாவுடனான உறவை கெடுத்துக்கொள்ள ஈரான் ஒருபோதும் விரும்பாது. இந்தியா அடுத்தடுத்து மற்ற அடிகளையும் வங்கதேசத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கும். அதாவது சப்ளை செயினை முழுமையாக துண்டிக்கும் வாய்ப்புள்ளது, நீர் பகிர்வை நிறுத்தும் வாய்ப்புள்ளது, வணிக வழிகளை தடுக்கும் வாய்ப்புள்ளது, டெலிகாம் வசதிகளை தடுக்கும், வங்கதேசத்திற்கு செல்லும் இறக்குமதி ஏற்றுமதிகள் அனைத்தையும் இந்தியா தடுக்கும். குவாட் கூட்டமைப்பின் ஆதரவை இந்தியா கோரும். குவாட் நாடுகள் ராஜதந்திர ரீதியாக இந்தியாவை ஆதரிக்கும். மியான்மரும் பூட்டானும் இந்தியாவுக்கு உதவி செய்யும். ஒற்று தகவல்கள் உள்ளிட்ட விஷயங்களுக்கு இந்தியாவை ஆதரிக்கும். மியான்மரில் உள்ள அரேக்கன் ஆர்மியின் ஆதரவு இந்தியாவுக்கு இருக்கும். காரணம், இந்தியா அவர்களுடன் மிகவும் ஆரோக்கியமான ஒரு உறவை பராமரித்து வருகிறது. வங்கதேசத்திற்குள் தற்போதைய அரசுக்கு எதிரான குழுக்களுக்கு இந்தியா ஆதரவு கொடுக்கும். அந்த குழுக்கள் உள்நாட்டில் வங்கதேசத்திற்கு தலைவலியை உருவாக்குவார்கள். இந்தியாவின் வலுவான தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வங்கதேசம் இறுதியில் அந்த நாடு உருவாக காரணமான போரில் பாகிஸ்தானிகள் மண்டியிட்டது போலவே இந்தியாவின் முன் மண்டியிடும். சீனாவின் மற்றும் பாகிஸ்தானின் ஆதரவு இருந்தாலும் வங்கதேசத்தால் இந்தியாவுடன் ஒருபோதும் போரில் தாக்குப்பிடிக்க முடியாது. இது நமது கருத்தல்ல, உலகில் உள்ள பல பாதுகாப்பு நிபுணர்களின் கருத்துக்கள் அனைத்தையும் பார்த்துத்தான் நாம் இந்த காணொளியை உருவாக்குகிறோம். இந்தியாவின் இராணுவ அளவு, புவியியல், இந்தியாவின் தயாரெடுப்புகள், இந்தியாவின் தொழில்நுட்ப மேன்மை, அனைத்துலக உறவுகள், இந்தியாவின் தந்திரோபாய இராணுவ நகர்வுகள் அனைத்தும் வங்கதேசத்தை தகர்த்து தூள் தூளாக்கிவிடும். போருக்கு பிறகு பெரும் இழப்புகள் வங்கதேசத்திற்கு ஏற்பட்டிருக்கும். அவர்களின் நம்பகத்தன்மை காணாமல் போயிருக்கும். பெரிய சர்வதேச தடைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்தியா பஃபர் மண்டலங்களை உருவாக்கி இந்தியாவின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும். வங்கதேசம் மிக பெரும் அளவில் இழப்புகளை சந்திக்கும். அதோடு ஏராளமான பகுதிகளை இழந்திருக்கும். எந்த சூழ்நிலையிலும் வங்கதேசம் இந்தியாவை தாக்க முயற்சித்தால் சாதாரணமாக நடக்க வாய்ப்புள்ள விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்டுள்ளவையாகும். ஆனால் இந்திய இராணுவத்தின் உத்தி இதுதான் என்று எந்த காரணம் கொண்டும் நம்மால் சொல்ல முடியாது. நாம் யாரும் கனவில் கூட பார்க்காத, யோசிக்காத வழிகளில் நமது இராணுவத்தால் எதிரிகளை முடக்க முடியும். அதை மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறோம். அதனால் வங்கதேசம் அல்ல, எந்த ஒரு நாட்டினாலும் இந்தியாவை எதுவும் செய்ய முடியாது. சீண்டி பார்க்க நினைத்தால் சிதறடிக்கப்படுவார்கள். காரணம், சேவா பரமோ தர்மம் என்பதை தத்துவமாக கொண்டு எவரையும் விரட்டி அடிக்கும் திறனுடன் தேசப்பற்றையும் தியாக உணர்வையும் மனதிற்கொண்டுள்ள காவல் தெய்வங்களாம் நமது வீரர்கள் எவரையும் சின்ன பின்னமாக்கும் வீர தீரத்தையும் திறனையும் கொண்டுள்ளார்கள். ஜெய்ஹிந்த்.